மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 5 கிளர்க் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருச்சியா. ஸோ எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம் 21ஆம் தேதி வரையும். ஸோ எல்லாரும் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி எப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன வீடியோ போட்டிருக்கேன், நோட்டிஃபிகேஷன் என்னென்ன இருந்துச்சுன்னு ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ queries இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ எல்லாருக்கும் இதில் வர ஒரு மேஜரான டவுட் என்ன அப்படின்னா, நான் இப்போ ஒரு 2 மாசமா படிச்சுட்டு இருக்கேன், இல்லை போன மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னால் வந்து ஐபிஎஸ் கிளர்க்கு ப்ரிலிம்ஸாவது நான் கிளியர் பண்ணுவேனா, நான் அந்த எக்ஸாமில் என்னால் ப்ரிலிம்ஸாவது கிளியர் பண்ண முடியுமா? ஸோ அதை நான் கிளியர் பண்ணாலே எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஏன்னா நான் வந்து இப்போ மெயின்ஸ் கிளியர் பண்ண பார்க்கல, பட் வந்து என்னால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியுமா, நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி 3 மாதம் கேப் இருக்குல்ல சார், கண்டிப்பாக பண்ண முடியுமா அப்படின்னு. ஆகஸ்ட்லாம் எக்ஸாம் இன்னும் ஒரு மாதம் இருக்குது, நான் ஆல்ரெடி 2 மாதம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாமா, இந்த எக்ஸாமை அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு வந்து நிறையா டவுட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராயல் பாஸோ வீடியோ கோர்ஸ் தேவைப்படுறா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். ஸோ அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ கூகுளில் போய் crackvithjack.com சர்ச் பண்ணுங்கள், நம்மளோட வெப்சைட் வந்துடும். ஸோ நம்மளோட வெப்சைட்டில் உள்ளே போனோடனே லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிவிட்டு எதுனாலும் பண்ணுங்கள். லாகின் பண்ணிட்டு ராயல் பாஸ்னு ஒரு விஷயம் இருக்கும், அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சார் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேசுவீங்களா அப்படின்னு. எஸ். ஏன் அப்படின்னா, ஸோ ட்ரிபிள் நைனுக்கு நீங்கள் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். சரி, அது வந்து 12 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு இருக்கும். இந்த பேக்கேஜ் வந்து 12 மந்த்ஸ்க்கு ட்ரிபிள் நைனுக்கு உங்களுக்கு ராயல் பாஸ் வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு. இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆக போகுது, வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நார்மலாக 1999 இருக்கும், உங்களுக்கு அது 999 இருக்கும். ஸோ வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து வீடியோ கோர்ஸ், பிடிஎஃப் கோர்ஸ், மார்க் டெஸ்ட் சீரிஸ், இது போன பண்டில் பே பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், எல்லாமே எக்ஸாம் படிக்க வேண்டிய ஃபிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் வரையும் எல்லாமே இதில் வந்துடும். எல்லாத்தையுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் நான் அப்ளை பண்ணலாமா சார், வேணாமா சார் அப்படின்னு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து நான் வந்து பேசிக்ஸை கவர் பண்ணிட்டேன், நான் வந்து பேசிக்ஸ்லாம் ஓரளவுக்கு முக்கால்வாசி முடிச்சுட்டேன், ஒரு 80 to 90% வந்து நான் பேசிக்ஸ் முடிச்சிட்டேன், ஸோ நான் பேசிக்ஸில் இந்த கொஸ்டின்ஸ்னாலும் நான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து ஐயூஎஸ்ல இருக்க கிளர்க் எக்ஸாமில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக 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 அதிகம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ் லெவல் ஐபிஎஸ் கிளர்க்குன்னு மட்டும் இல்லாமல் ஐபிஎஸ் கிளர்க்காக இருக்கட்டும், ஆர்ஆர்பி கிளர்க்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் லெவல் எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஓவராலா, ஸோ நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்றது, இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் கேண்டிடேட்டாக தான் இருப்பீங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே படிச்சிருந்திருப்பீங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ஒரு மாதிரி பட்டிங் நாலேஜில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப 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 நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாமில் இருக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ தைரியமாக தாராளமாக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்க பேசிக்ஸ் முடிக்கணும், பேசிக்ஸ் முடிக்கலை, இல்லை நான் அடுத்து வர எக்ஸாம்ஸ்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து பேசிக்ஸ் கவர் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் முடிச்சு மாக் டெஸ்ட் சீரிஸ்க்குள்ளே போங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பேசிக்ஸ்லாம் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ராயல் பாஸ் வீடியோ கோர்ஸ் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பேசிக்ஸ்லாம் முடிச்சிருக்கீங்க, ஓரளவுக்கு நான் படிச்சிருப்பேன், ஓரளவுக்கு எனக்கு தெரியும், நான் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு நான் சும்மா ப்ரிலிம்ஸ்லாம் சும்மா மாக் டெஸ்ட்லாம் போட்டு பார்த்துருக்கேன், மாக் டெஸ்ட் லெவலுக்கு வந்துட்டேன் நான் அப்படின்னு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸாமாக இருக்கும். நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறதுக்கு இந்த எக்ஸாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ யார் யாரெல்லாம் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன் சார், நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஐடியாவுக்கு எழுதலாமா அப்படின்னா தாராளமாக எழுதலாம். ஸோ பட் வந்து அது வந்து நான் கிளியர் பண்ணல, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி உடனே எக்ஸாம் எழுதுனேன் ஆனால் கிளியர் பண்ணல அப்படின்ற ஒரு சோகத்துக்குள்ளே மட்டும் போக மாட்டீங்கன்னா, தாராளமாக எக்ஸாம் சும்மா ஒரு ப்ராக்டிஸ் செஷனாக இருக்கட்டும், நான் எக்ஸாம் ஆன்லைன் லைவ் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு வச்சுன்னா நீங்களும் எழுதலாம். ஸோ இது போக நம்மளோட காம்படிட்டர்ஸ் நம்மலாம் இருப்போம், நம்ம பசங்க எல்லாரும் எப்பயும் போல எழுத தான் போறீங்க. ஸோ எல்லாரும் எழுதுங்க, வேகன்சி நிறையா இருக்கு. ஸோ இன்னும் நிறைய வேகன்சி ரிலீஸ் பண்ணாமல் இருக்கு, 3-4 பேங்க் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. நம்ம இந்தியன் பேங்க் ரிலீஸ் பண்ணல, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ரிலீஸ் பண்ணல, யூனியன் பேங்க் ரிலீஸ் பண்ணல, சென்ட்ரல் பேங்க் ரிலீஸ் பண்ணல, இவ்வளோ பேர் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. இல்லாமல் நம்மளுக்கு 600 வேகன்சி இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இதை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு தேவையான அந்த ஒரு சீட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ இதற்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸோ queries இருந்துச்சுன்னா அப்புறம் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பாய், see you.